இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இப்போ ஒரே விஷயம்தான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு குடும்பம், நமக்கு எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. நீங்க இங்க அப்பா அம்மா ஆனவங்களா இருக்கீங்க. இன்னும் அப்பா அம்மா ஆவாத உங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு நீங்க எது செய்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க, எது செய்தா உங்க அப்பா அம்மா கோபப்படுவாங்க அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்ததே கிடையாது. ஏதோ செய்யறோம், போற போக்குல செய்யறோம். சிலதுல கோபப்படுறாங்க, சிலதுல சந்தோஷப்படுறாங்க. அதை நம்ம வேறு பிரிச்சு பார்த்ததே கிடையாது. ஆமாங்கண்ணே, அப்படி வேறு பிரிச்சு பார்த்ததே கிடையாது. போற போக்குல ஏதோ ஒன்று செய்வோம். சிலதெல்லாம் அவங்க சந்தோஷமா ஏத்துக்குவாங்க, சிலதெல்லாம் துக்கமா ஏத்துக்குவாங்க, சிலதுக்கெல்லாம் பாராட்டுவாங்க, சிலதுக்கெல்லாம் முத்து மேல போட்டு 2 போடு குமுறுவாங்க. இதெல்லாம் இயல்பா நடக்கிறது தான். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் அதை விட மேலானது. தேவன் நம்ம மேல மனமகிழ்ச்சியா இருக்கிறாரா, கோபமா இருக்கிறாரா? அதுதான் நம்ம முக்கியம். மனமகிழ்ச்சியா இருந்தா நாம ஆசீர்வதிக்கப்படுவோம், கோபமா இருந்தா நாம தண்டிக்கப்படுவோம். இப்ப வீட்டுல அப்பா கோபமா இருந்தா, அப்பாவோ அம்மாவுக்கு கோபம் வந்தா, அம்மாவுக்கு கோபம் வந்தா காப்பி எடுத்துக்குவாங்க, இல்ல தொடப்பு கட்டி எடுத்துக்குவாங்க. அப்பாவுக்கு கை கோபம் வந்துன்னா கையை போதும் அவர் உருளைக்கட்டை மாதிரி இருக்கும், போட்டு 4 காட்டுட்டு உருளைக்கட்டையில ஊத்துக்கட்டையில லட்சம் மாதிரி இருக்கும். அப்ப அம்மாவுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால ஒண்ணு கரண்டி எடுப்பாங்க, சில அம்மா மாதிரி தொடப்பு கட்டை எடுப்பாங்க. ஆனா தொடப்பு கட்டை எடுக்கிறது தப்பு. அது யாருன்னா இதெல்லாம் எடுத்தீங்கன்னா பிள்ளைங்களை அடிங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், கண்டிக்கணும், கட்டாயம் கண்டிக்கணும். பிள்ளைங்க கண்டிக்கா வளர்க்கணும், அது தப்பு இல்லை. ஆனா தொடப்பக்கட்டை, முறம், செருப்பு இது மாதிரிலாம் தண்டிக்க கூடாது. அப்புறம் தண்டிக்கும் போது இடுப்புக்கு கீழே நல்ல சுமுறு எடுத்து நீங்கிற மாதிரி கூட அடிங்க, அது தப்பே கிடையாது. ஏன்னா பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு புத்தி சொல்றவங்களா இருப்பாங்க, அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல ஒண்ணு தப்பு பண்ணி அவங்க திருத்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு டீச்சரா மாறிடுவாங்க. எனக்கு என்னுடைய அனுபவம். இப்போ எங்க பசங்க தான் எனக்கு சில விஷயங்கள்லாம் இப்படி செய்யக்கூடாது, எப்படி போகக்கூடாது, அப்படி வரக்கூடாது சொல்லிக்கணும். மாத்திரை டாக்டர் இப்படி சொன்னாரு, மாத்திரை போடக்கூடாது, இப்படி போடக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, அதை குடிக்கக்கூடாது, இதை குடிக்கக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அப்படியே போயிட்டா கூட தொண்டையை கை விட்டு எடுத்துருவாங்க கூடாது. அது மாதிரிலாம் பண்றாங்க. அப்ப என்னன்னா அவங்க அந்த ரூட்ல போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீ திரும்ப சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் அந்த பிள்ளைங்களை கூட இருக்கிறதுனால பிள்ளைங்களை கர்த்தர் ஞானமா நடத்துவார். அல்லேலூயா. அதே போல பெத்தவங்களாகி நீங்களும் ஞானமா நடத்தணும். அல்லேலூயா. பிள்ளைங்களை ஞானமா நடத்தணும். சரி, இப்போ பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை பிள்ளைங்க சந்தோஷமான விஷயத்தை செய்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி? அதாவது எப்படி சில பேர்னா நல்லது பண்ணாங்களா, அவ்வளவுதான், இதான் பாராட்டு. ஒரு சிலர் கோபம் வந்துன்னா கெட்ட வார்த்தையா பேசுவாங்க. வாயை திறந்தா அந்த வார்த்தையெல்லாம் எங்க போய் அடக்கி வச்சுதாங்கன்னு தெரியல, திறந்தா போதும் பூவும் பீதிக்கின்னு வர மாதிரி வரும். தயவுசெய்து கெட்ட வார்த்தை பேசாதீங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அது இங்க இருக்குதுன்னு அர்த்தம். வாயில வந்துச்சுன்னா அது இங்க ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால கெட்ட வார்த்தை உபயோகப்படுத்தக்கூடாது. பிள்ளைங்களை கோபத்தை கூட ரெடி அடிச்சிடுங்க, ஆனா என்ன பண்ணாதீங்க, கெட்ட வார்த்தையை சொல்லாதீங்க. ஏன்னா அந்த கெட்ட வார்த்தையை அவங்க ஃபியூச்சர்ல அவங்க அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நாம அதை சரி பண்ணிட்டோம்னா அவங்க சரி இது பண்ணணும். அப்போ நம்ம தேவனை நாம மகிழ்ச்சி உண்டாக கழிப்பு உண்டாக நடந்துகிட்டோம்னா தேவன் என்ன செய்வாரு? நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னேன். நம்ம மேல் பிரியமா இருப்பார், சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் தப்பு பண்ணா, நான் தப்பு பண்ணா என்ன பண்ணுவேன்? சரி, உங்க பசங்க தப்பு பண்ணா என்ன பண்ணுவீங்க? சத்தமா சொல்லுங்க. கடிப்பீங்களா? புரியல. அடிப்பீங்க. சரி, அதுதான் நான் எனக்கு கடிப்பேன்னு கேட்டுச்சு. அடிப்பீங்க. சோ கரெக்டா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க?
செய்வியான்னு அடிப்பீங்க, செய்வியான்னு அப்புறம் 2 வார்த்தை கடினமா பேசுவீங்க. கடினமா பேசுறதுனா கெட்ட வார்த்தை கிடையாது. ஒண்ணுடும் ஒண்ணு வெட்டி போச்சிருவோம், அது செய்ய மாட்டோம். ஆனா அது பேசுவோம். எனக்கு வர்ற ஆபத்துக்கு ஒரு கை தப்பிச்சு அமைக்கலாமான்னு தடிடும், அதை செய்ய மாட்டோம். ஏன்னா அது கோபத்தை வெளிப்படுத்திட்டு நல்லது, அதனால அது வெளிப்படுத்துறது தப்பு கிடையாது. ஆனா நாம பிள்ளைங்க, நீங்க பிள்ளைங்க, உங்களுக்கு பிள்ளைங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு எப்போ கோபப்படுத்துறாங்க, எதன் மூலமா கோபப்படுத்துவாங்க? நீங்க விரும்பாதத அவங்க செய்யும் போது உங்களுக்கு கோபம் வரும். சரி, இப்போ தேவன் நம்ம மேல எப்போ கோபப்படுவார்? இப்பதான் நம்ம செய்திக்கு போறோம். தேவன் எந்தெந்த விஷயத்துல நம்ம மேல் அவர் கோபப்படுவார் அப்படின்ற வார்த்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். எந்தெந்த வார்த்தைகளினாலே, எந்தெந்த விஷயங்களிலே தேவன் நம்மேல் கோபப்படுவார் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். நம்ம படிச்சோம், யாத்திராகமம் 5-15 வரை படிச்சோம் இல்லைங்களா? இப்ப நம்ம தியானிக்க போற வசனம் 14. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் கொண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறான் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். ஆமென். பரலிலே சொல்லமா? இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, கோபப்பட்டார். எந்தெந்த விஷயத்தெல்லாம் தேவனை நாம கோபப்படுத்துகிறோம், இல்ல எந்தெந்த விஷயத்துல தேவன் கோபப்படுவார்? நீங்க புரிஞ்சுக்கணும். தேவனை நாம் எந்தெந்த விஷயத்துல கோபப்படுத்துறோம், இல்ல நாம் எந்த விஷயத்துல தேவன் கோபப்படுறார், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இவன் இந்த மோசே மேல தேவன் கோபப்படுறார். இவன் என்ன தப்பு பண்ணான், ஏன் அவன் மேல அவர் கோபப்பட்டாரு, அப்படிதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவன் என்ன பண்ணான், எகிப்தின் அரண்மனையில 40 வருஷம் எப்படி வாழ்ந்தான்? இளவரசனை போல வாழ்ந்தான். ராஜாவுக்கு கண்டுபிடிச்சா வாழ்ந்தான். ஏன் தெரியுமா? அந்த எகிப்தினுடைய ராஜாவுடைய சகோதரி இளவரசி அவனை பிள்ளைய தத்து எடுத்து வளர்த்ததுனால அவன் அரண்மனையில ராஜ கலைகள் அனைத்தையும் படித்து கற்று ராஜபோகத்துல வாழ்ந்தான். 40 வருஷம் ராஜபோகத்துல வாழ்ந்தான். 40 வருஷம் முடிஞ்சு அவன் என்ன பண்ணா, தம்முடைய மக்கள் இஸ்ரவேல் மக்களை பார்க்கறதுக்காக அப்படியே வெளியே வரான். வந்த உடனே என்ன இருக்குது, எகிப்தியன் இஸ்ரவேலனை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சப்போர்ட்டா போய் எகிப்தியனை வெட்டி கொச்சிட்டான். யாரும் பார்க்கல, அவதான் நம்ம வீட்டுக்கு போறோம்னு போயிட்டான். மறுபடியும் அரண்மனைக்கு போயிட்டான். மறுநாள் திரும்பி அந்த பக்கம் வரான். 2 சகோதரர்கள், அதாவது 2 பேரும் யூதர்கள், 2 பேரும் இஸ்ரவேலர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போடுக்கும் போது அநியாயம் பண்றவன் ஒருத்தன், நியாயமா இருக்கிறவன் ஒருத்தன். இப்பதான் சண்டை வரும். 2 பேரும் அநியாயம் பண்ற மாதிரி தான் சண்டை வந்து வெட்டுக்குத்துல போய் முடிச்சுட்டு இருக்கான். எப்போ இவன் ஒருத்தன் நல்லவனா இருப்பான், ஒருத்தன் கெட்டவனா இருப்பான். அவன் என்ன பண்ண, நல்லவனுக்கு சப்போர்ட்டா நின்று கெட்டவன வான் பண்றான், இது மாதிரிலாம் செய்யக்கூடாது. நேற்று எகிப்துல பண்ணிய அது மாதிரி என்ன நீ கொள்ளலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்டான். அப்ப இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்ணா, எகிப்தை விட்டு ஓட ஆரம்பிச்சான். நாட்டை விட்டு ஓட ஆரம்பிச்சான். எங்க போனா, மீதியான் தேசத்துக்கு போனான். அங்க மீதியான் தேசத்துல ஒரு ஆசாரியன் இருந்தாரு. அவருடைய ஆடுகளை 40 வருஷம் மேய்ச்சான். அவர் என்ன பண்ணாரு, அவர் பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. மோசேக்கு அங்க பிள்ளைங்கள் பிறந்தாங்க. 40 வருஷம் ஆடு மேய்க்கிறவன் ஆயிட்டான். இப்போ 40 வருஷம், ஃபர்ஸ்ட் 40 வருஷம் அரண்மனையில ராஜபோக வாழ்க்கை. இப்போ மிச்சம் 40 வருஷம் ஆடு மேய்க்கிற வாழ்க்கை, வனாந்தரம், காடு, வனம், இப்படிப்பட்ட வாழ்க்கை. இப்போ இந்த 40 வருஷம் முடிவில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். ஒரு சூர செடி பற்றி எரியுது, ஆனா வெந்து போகவில்லை. இது அதிசயமாகுதுன்னு கிட்ட போய் பார்க்கறான். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, மோசே நீ நிக்கிற பூமி பரிசுத்தமானது, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடுனாரு.
அவன் கழட்டி போட்டு கிட்ட வந்து பணிந்து கொண்டான். அப்போ கர்த்தர் அவனோட பேசினார். என்ன பேசினாருன்னா, எகிப்தில உங்களுடைய ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ போய் அவளை விடுவித்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னார். இவன் என்ன பண்ணணும்? போற ஆண்டவரே, இல்லைன்னா போக மாட்ட ஆண்டவர்னு சொல்லணும். இவன் எப்படி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை சொல்லும்போது ஊஹுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. முடியலன்னா கூட நான் செய்யற ஆண்டவர், சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன்னு சொன்னீங்கன்னா செய்யறதுக்கான பலத்தையும் கொடுத்து உங்களை ஆசை. அல்லேலூயா. ஒரு விஷயம் நீங்க பாருங்க, ரொம்ப முடியாம படுத்துட்டு இருக்கீங்க, நீங்க ரொம்ப முடியாம படுத்துட்டு இருக்கீங்க, எந்திரிக்கவே முடியாது, முட்டி கூட போட முடியாது, படுக்கை விட்டு நிமிந்து கூட உட்கார முடியாது, அந்த பலவீனத்துல நீங்க இருக்கீங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எழுந்து நடந்து நீங்க போகணும்னு சொல்றாரு. சரி ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா? இல்ல ஆண்டவரே, நான் ஏற்கனவே முடியாம படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? சரின்னு சொல்லணும். அதுதான் ஆண்டவர் விரும்புற காரியம். ஏன்னா நீ சரின்னு சொன்னீங்கன்னா உனக்கு சரீரத்துல பலனை அனுப்பி எழும்பக்கூடிய சக்தியை கொடுத்து அதுக்கப்புறம் உன்னை நடமாட செய்வார், சுகத்தையும் கொடுப்பார், ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். இதை நம்ம என்ன பண்றோம்? சில நேரத்துக்குள்ள நாம் என்ன பண்றோம்? இல்ல ஆண்டவரே, என்னால முடியாது, நான் ரொம்ப பலவீனமானவன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆண்டவரே. சில நேரத்துல ஆண்டவரே நான் ரொம்ப ஏழை ஆண்டவரே, நான் ரொம்ப பரதேசி ஆண்டவரே, நான் ரொம்ப தரித்திரன். உங்களை நீங்களே தேவனுக்கு முன்பாக அசிங்கப்படுத்திக் கொள்கிற விஷயம். உங்களை அவர் ரட்சித்து ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாக நிறுத்தி வச்சிருக்கிறார். நீங்க அவர்கிட்ட என்ன பண்றீங்க? ஆண்டவரே நான் ஒரு திராப, நான் ஒரு புறம்போக்கு, நான் ஒரு தரித்திரம், நான் ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்றத மாதிரி சில வார்த்தைகள் நம்முடைய ஜபங்களிலே இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஆண்டவரே நீர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுதே தவிர, ஆண்டவரே நான் பரதேசியா போனோம், நீ நல்லா இருக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. அந்த வார்த்தை தவறான வார்த்தையாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. எப்பவுமே ஒரு விஷயத்தை கர்த்தர் சொல்றாருன்னா உன்னால முடியும் தான் தெரிஞ்சு சொல்லுவார். உன்னால முடியாத விஷயத்தை உங்கள்கிட்ட என்ன பண்ண மாட்டாரு? சொல்ல மாட்டார். சொன்னாருன்னா நீ உடனே சொல்லு, ஆண்டவரே நான் செய்யறப்பா, செய்யக்கூடிய பலனை தாங்க அப்படின்னு கேட்டுருங்க. நிச்சயமா அதுக்குரிய பலனையும் அதுக்குரிய வழியையும் அதற்குரிய நன்மையும் அவர் கட்டளையிடுவார். நாம் என்ன பண்றோம்? இல்ல ஆண்டவரே சூழ்நிலை சரியில்லை, மழை வராம இருக்குது, அங்க அது சரியில்லை, இங்க இது சரியில்லை, என் கால் வேற கொஞ்சம் இஸ்து பிடிச்சிக்குது, நான் விசிக்கி நடந்துக்கிறேன். அதெல்லாம் சொல்லவே கூடாது. சொன்னாரா? சரி ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின் பாடி ஆகட்டும். ஆனா மோசே அப்படிதான் சொன்னாரு. இவன் என்ன பண்ண, அந்த வசனத்துல நம்ம படிக்கிற வசனத்துல அவர் இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை முதல்ல அவன் போறதுக்கு முன்ன ஒரு அற்புதத்தை காமிச்சார். என்னன்னா, உன் கையில இருக்கு என்னப்பா? கோல் கீழே போடுனார், போட்டா பாம்பாயிடுச்சு. பயந்து ஓட ஆரம்பிச்சான். அவன் கையில இருந்த கோல் தான் கீழே விழுந்த உடனே பாம்பானோட பயந்து எடைய ஓட ஆரம்பிச்சான். பாலம் பிடினாரு, பிடிச்சா கோல் ஆயிடுச்சு. இது ஒரு அற்புதம். நான் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வேங்கிறதுக்கான அடையாளம். ரெண்டாவது என்ன பண்ணாரு? இன்னும் கூட ஒரு விஷயம். இல்ல ஆண்டவர் மக்கள் நம்ப மாட்டாங்க. சரிப்பா உன் கைய மடியில போட்டுனாரு. அவன் மடியில போட்டான், சந்தோஷமா போட்டான். இப்ப நிறைய இடத்த வெண்குஷ்டம் இருந்துச்சு. அவன் பயப்பட ஆரம்பிச்சான். குஷ்டம்னாலே தீட்டு பட்டவன் அவன் உள்ள போகக்கூடாது. உடனே பயந்தான். மறுபடியும் மடியில போட்டான், மறுபடியும் மடியில போட்டான், மறுபடியும் கை மறுபடியும் சுத்தமாச்சு. நீ போ, என்னை யாராவது கேட்டா உன்னை அனுப்புறது யாருன்னு கேட்டா, இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்னை அனுப்பினார்னு சொல்லு. அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா, இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்னை அனுப்பினார்னு சொல்லுன்னு. அதோட முடிக்கணுமா இல்லையா? சரி ஆண்டவரே நான் போறேன். இவன் என்ன பண்ண தெரியுமா? இல்ல ஆண்டவரே நீங்க அனுப்பணும்னா வேற யாருன்னா அனுப்புங்க, நானு தித்துவாயும் மந்தனாகும். போகக்கூடாததுக்கு சில விஷயங்களை நாம ரொம்ப சாக்கு போக்கு சொல்லுவோம். இல்ல ஆண்டவரே அது கொஞ்சம் அப்படி முறுக்கிச்சு ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே அது கொஞ்சம் அப்படி திருப்பிச்சு ஆண்டவரே. அவருக்கு தெரியாதா? உனக்கு தான் தெரியுமா? அவர் பார்க்கலையா? அவர் பார்க்காத நீ பார்த்துட்டியா? அவருக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சிச்சா?
அங்கதான் நாம மிஸ்டேக் பண்றோம். அங்கதான் தேவனை நாம கோபப்படுத்துறோம். அப்பா அம்மாவை கோபப்படுத்துற என்ன வரும்? அடி விழும். அதே போலதான் தேவனை கோபப்படுத்தும் போது நாம் தண்டிக்கப்படுகிறோம். இப்போ என்ன பண்றாரு பாருங்க, மோசே இப்ப என்ன சொல்றாரு, வேற யாருன்னா அனுப்பு அப்படின்னு. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்படியா சரி, ஆரோன் அண்ணன் தானே, அவன் உன்னை பார்க்க வரான், அவன் உன்னை பார்க்கும் போது அவன் இருதயம் மகிழான், அவனுக்கு நீ எஜமானாரு, அவன் உனக்கு வாயா இருப்பான், நீ பேச வேண்டியதுல அவன் பேசுவான் அப்படின்னு. அதாவது என்னன்னா, என்ன நான் சொன்னதை நான் சொல்லலைன்னா கர்த்தர் என் வாய்க்கு பதில வேற ஒரு வாயை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொன்னார்னா அடியேன் செய்கிறேன்னு சொல்லுங்க. எப்போ ஆண்டவர் தரிசனத்துல சொப்பனத்துல எப்போ ஆண்டவருக்குள்ளார பேசினாலும் எழுந்து உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்க சொல்றதபடியே நான் செய்யறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சில நேரத்தில் சொப்பனத்தில் பேசுவார், சில நேரத்தில் ஜெபம் பண்ணும்போதே பேசுவார். ஜெபம் பண்ணும்போது பேசுவாரு, சொப்பனத்துல பேசுவாரு, கழுதையை கொண்டு பேசுவாரு, மனுஷனை கொண்டு பேசுவாரு, வேதத்தை கொண்டு பேசுவாரு, எப்படியோ ஒரு ரீதியில அவர் பேசுவார். இயற்கையை கொண்டு பேசுவார். ஏற்கனவே நான் செய்தி எடுத்தேன், எப்படிலாம் தேவன் கூட மனுஷர் கூட பேசுவாரு அப்படின்னு சொன்னேன். அதே போல உங்க கூட பேசும்போது எந்த காரியத்தை குறித்து பேசுறாரோ அந்த காரியத்தை சாக்கு போக்கு சொல்லாம, அது சரியில்லாண்டவரே நான் செய்திருவேன், அந்த ரோடு தான் சரியில்லாண்டவரே, நான் போயிடுவேன், அங்கதான் அந்த எதிர்க்க ஒருத்த உட்காந்து அவன் தான் சரியில்லாண்டவரே. ஒரு வேலையை சொன்னார்னா அதுக்கான வழியையும் வாசலையும் தேவன் உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை உன்னால முடியாதுன்னு அவருக்கு தெரியும். இப்போ என்னால இப்போ 1 கிலோமீட்டர் நடக்க முடியாது, ஆனா சொல்றாரு 1 கிலோமீட்டர் நடன்ற. நான் என்ன பண்ணணும், இல்ல ஆண்டவரே முடியாது, நீங்க உங்களுக்கு தெரியாது, நான் ரொம்ப பலவீனமானவன் அப்படின்னு சொன்னா நான் அவர் என்ன பண்ணுவார், அப்படியே கண்டுக்காம விட்டுருவாரு, வேற ஒருத்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. நாம என்ன செய்யணும், அந்த இடத்துல முடியலன்னா கூட சரி ஆண்டவரே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கணும். போக போக உன் கால்களை மான் கால்களை போல மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மோசே மேல தேவன் 14வது வசனம், எப்பொழுது சாக்கு போக்கு சொன்ன போது. ஈஸியா புரிஞ்சுங்க. எப்போ சொன்னதுக்கு சொன்னதை உடனே செய்யணும். சில பேர் செய்யறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அது சரியில்லை, இது பழமை சொல்லுவாங்க, அறக்க மாட்டாதுன்னா அருவா சரியில்லைன்னுவாங்க. அப்படின்ற மாதிரி நாம என்ன பண்றோம்னா தேவனுக்கே நம்ம ஐடியா கொடுத்துக்கிறோம். இல்ல ஆண்டவரே அது அப்படி சரியாது, அவருக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியும்னு நினைக்காதீங்க. அவருக்கு தெரியாத உலகத்துல எதுவும் கிடையாது. அவர் கண்ணுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவர் சொல்லாகும் அப்படியே நிற்கும். அப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும், அவர் சொன்னாருன்னா அவருக்கு தெரியாதா? நிச்சயம் தெரியும். தெரிஞ்சுதான் சொல்றாரு, உன்னை கொண்டு செய்யறதுக்காக அவர் ஆசைப்படுறாரு. அப்ப நீ என்ன பண்ணும், அதை உன் தலைமேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா தேவனுடைய கோபம் மோசே மேல் வந்தது போல இந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்குங்க. நீங்க சாக்கு போக்கு சொன்ன ஆளுங்களா? எப்படின்னா ஆண்டவர் கிட்ட சொல்லும் போது கேட்கலையா, ஆண்டவர் சொன்னதை நீங்க செய்யலையா, அப்படின்னா இந்த பேரை உங்க பேரை இங்க போட்டு படிங்க. அப்பொழுது கர்த்தர் உங்க பேரை போட்டு கோபம் உண்டவராகி, அப்பதான் லேவியராகி ஆரோன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாக பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் மோசேய ஆசாரியன் ஆக்க வேண்டிய இடம், அவன் அந்த வாய்ப்பை தட்டி கழிச்சதுனால ஆரோன் ஆசாரியனா மாறினா, அவன் பிள்ளைகள் ஆசாரியனா மாறினாங்க. மோசே தட்டி கழிச்சதுனால மோசையோட அவனுடைய வேலை முடிஞ்சது. மோசையினுடைய பிள்ளைங்க ஆராதனைக்குள்ள வரல, ஆசாரியனா ஆகல. அந்த மோசைக்கு அடுத்தது அவன் பிள்ளைங்க வரணும்ல.
யோசுவா வேலைக்காரன் யோசுவா அடுத்த ஸ்தானத்துக்கு வந்தான், அவன் பிள்ளைங்க வரல. எப்பவுமே ஆண்டவர் சொன்னார்னா கையை கட்டி வாயை கட்டி சொல்லுங்க, ஆண்டவரே கேட்கிறேன்னு சொல்லுங்க. எந்த சாக்கு போக்க சொல்லாதீங்க, அவரை கோபப்படுத்தாதீங்க. முதலாவது நாம எப்படி கோபப்படுத்துறோம்? அவர் சொல்றதை செய்யாம சாக்கு போக்கு சொல்றதுனால தேவனை நாம் கோபப்படுத்துகிறோம். ஆமாவா? ஆமே. இதுவரை அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குறவங்களா இருக்காங்க நிறைய பேர். திருநெல்வேலிக்கு அல்வா மழை, சூரியனுக்கு டார்ச்ன்ற மாதிரி ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குற நிறைய ஐடியாக்கள் இருக்காங்க. ஆண்டவரே நீங்க இப்படி எடுத்து போட்டு இதை இப்படி திருப்பி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆண்டவரே. உலகத்தை படைச்சவருக்கு தெரியாதா இதை இப்படி செய்யணும்னு? உன்னை படைச்ச போது எங்க கைய வைக்கணும் எங்க கால வைக்கணும் தெரிஞ்சுதானே படைச்சாரு. அப்ப அவருக்கு போய் நீ ஐடியா கொடுத்துருப்பியா? இதை செய்தால் நலமா இருக்கும் ஆண்டவரேன்னு அவர் ஜபத்துல ஐடியா கொடுக்கறது நிறைய பேர். ஆண்டவரே இப்படி செய்வீர்கள் நலமா இருக்கும் ஆண்டவரே. அவர் என்ன சொல்ல பாத்தீங்கன்னா பார்த்து சொல்ற, டேய் என்னடா டேய் அப்படின்னு. நாம அவருக்கு ஆலோசனை கொடுக்கூடாது, அவர் சொல்றத அப்படியே கேட்கறவங்களா இருக்கும். சொல்லலாமா? எப்படி இருக்கணும்? அவ்வளவுதான். அப்படி சொல்றத கேட்கலன்னா அவரை நீங்க கோபப்படுத்தீங்க. அவர் கோபப்பட்டாருன்னா சமாடிதான். நீங்க உங்க பிள்ளைங்க கோபப்படுத்தணும், கோபம் வந்து அடிச்சுட்டேன்றீங்களே, அப்ப நீங்க கோபப்படுத்தும் போது அவர் அடிச்சு அனுப்பிக்கூடாதா? ஆண்டவர் பார்த்து தண்டிச்சுட்டாரு என்ன, நீ பண்ண தப்பு சொல்ல மாட்டேன், ஆண்டவர் தண்டிச்சுட்டாரு என்ன அப்படின்னு மட்டும் சொல்லுது. இனிமே தப்பு வராத பார்த்துக்க, அவர் கோபப்படாத பார்த்துக்க. அல்லேலூயா. இரண்டாவதாக யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களை படிக்கலாம். அவர்களுக்கு நான் பிடித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வாழ்வித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவது, இப்ப தேவனுடைய கோபம் யார் மேல? ஜனங்கள் மேல. யார் மேல? ஜனங்கள் மேல. பொதுவா ஜனங்கள் மேல கோபம், தேவனுடைய கோபம். இப்போ இந்த கோபத்துக்கான காரணமும் உங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல கோபம் மோசே மேல. அதுக்கு காரணம் அவன் சாக்கு போக்கு சொல்றதை விட்டுட்டு அவன் சாக்கு போக்கு சொன்னான். அதனால அவன் மேல கர்த்தருடைய கோபம் வந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையே மறுத்து பேசுறது. ஃபர்ஸ்ட்ல மறுத்து பேசுறது, ஐடியா கொடுக்கறது, சாக்கு போக்கு சொல்றது, இதெல்லாம் ஆண்டவரை கோபப்படுத்துகிற காரியம். ரெண்டாவது நீங்க கவனிச்சீங்கன்னா மோசே வந்து சீனாய் மலைக்கு மேல ஆண்டவர் அவனை வர சொல்லுவார். எப்ப மலையை சுற்றிலும் யாரும் மலைக்கு மேல ஏறக்கூடாது, ஆடு மாடு மேயக்கூடாது, அந்த மலைக்கு மேல யாரும் வரக்கூடாது, கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ மேலே ஏறி வானாரு. இவன் போனா 40 நாள் ஆயிடுச்சு. மலை மேல சாப்பாடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போனா 40 நாள் ஆயிடுச்சு. 40 நாளா என்ன வானான்னு தெரியல. சோறுக்கு கட்டி எடுத்து போயிருந்தாங்கன்னா அவன் என்ன பண்ணிருப்பாங்க, சாப்பாடு கட்டி போயிடும். 40 நாள் எதுனா இருக்கும். அப்போ ஜனங்க என்ன பண்ணாங்க, எங்களை வழி நடத்தின மோசேக்கு என்ன சம்பவித்ததோ, அவன் என்ன பண்ணிருந்தான் நினைச்சு சொல்றாங்க, அவன் செத்து போயிட்டான், அதனால எங்களை வழி நடத்தின தெய்வங்கள் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஆரோனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா வாக்கு பெற்றவன் மோசே, இவன் வந்து ஒத்து போவாதனால அவன் உள்ள நுழைய வேண்டியதா இருந்துச்சு. இவனுக்கு வர வேண்டிய நன்மை தான் இப்போ ஆர்வனுக்கு கிடைச்சது. இவனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணா, உங்களுடைய தங்க ஆபரணங்களை எல்லாம் கொண்டு வாங்க, கழுத்துல காதுல மூக்குல மாட்டிங்க எல்லாத்தையும் கொண்டாங்க அப்படின்னா கொண்டாந்தாங்க. அது நெருப்புல போட்டாங்க, அது கண்ணுக்குட்டியாச்சு. இதுதான் உங்க தெய்வம்னு சொல்ல ஆரம்பிச்சான். அந்த நாள தேவனுடைய கோபம் ஆரோன் மேலேயும் வந்துச்சு. ஆனா எங்களுக்கு தெய்வத்தை உண்டாக்குன்னு சொன்ன ஜனங்கள் மேல முதலாவது தேவனுடைய கோபம் வந்துச்சு. இப்ப படிங்க 8வது வசனம்.
அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். 9வது வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எப்போ இவங்க தேவனுக்கு அருவருப்பா மாறுறாங்க? எப்போ இவங்க தேவனுக்கு அருவருப்பா மாறுறாங்க? அடுத்தது பாருங்க. ஆகையால் 10வது வசனம், என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. என்னை விட்டுருப்பா, இவங்களை போட்டு தள்ளிடுறேன், அழிச்சிடுறேன், இவங்களை அழிச்சிடுறேன், உன்னை வச்சு உங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய சந்ததியை நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய கோபம் ஜனங்கள் மேல் வந்தது. அப்போ என்ன விஷயம்? ஏன் அவங்க தேவனுடைய ஜனங்க மேல தேவனுடைய கோபம் வந்துச்சுன்னா, இவங்க விக்கிரக ஆராதனை செய்தாங்க. அதாவது ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து இவர் தான் கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. தேவனுக்கு நிகரா யாரையும் சொல்ல, மனுஷனை கூட சொல்லக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேங்களா, இப்போ பாஸ்டர், உங்க பாஸ்டர், அவரை கூட நீங்க யாருக்கு நிகராக்க கூடாது. தேவனுக்கு நிகர் அவர் கிடையாது, அவருடைய வேலைக்காரன். அந்த தேவனுடைய வேலைக்காரன் தான் உங்க ஊழியக்காரன். தேவனுக்கு நிகராகவோ தேவனுக்கு சமமாகவோ தேவனுக்கு இணையா கூட நீங்க வச்சு பார்க்க கூடாது. அவர் தேவனுடைய வேலைக்காரன், தேவனுடைய அடிமை. ஊழியக்காரன்னா தேவனுடைய வேலைக்காரன் அர்த்தம். ஊழியக்காரன் வேலைக்காரன் தானே அதுக்கு அர்த்தம். ஊழியக்காரன்னா அது என்ன பெரிய வேலைக்காரன் அர்த்தம். ஊழியக்காரன்னா வேலைக்காரன் யாருக்கு? ஆண்டவருக்கு, தேவனுடைய வேலைக்காரன். அல்லேலூயா. இப்படி அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா, நாம நம்முடைய காரியத்துல இவங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னா, தேவனுக்கு இணையா ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கணும். அவர் எப்படிப்பட்டவர்னா, நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா 14,000 நாளுகள் போதா நிகரே இல்லாத சர்வேசா. கைகள் தட்டி பாடலாமா? கண்ணும் ஒளி பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா 14,000 நாளுகள் போதா கல்லும் மண்ணும் என் கடவுளல்ல கையில் சேரும் தெய்வமல்ல கல்லும் மண்ணும் என் கடவுளல்ல கையில் சேரும் தெய்வமல்ல கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் என் தெய்வம் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனாகிய ஆண்டவரை வணங்கிடுவோம், போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம், ஆராதிப்போம். அப்போ நீங்க கவனிக்க வேண்டும், விக்கிரகங்களை நீங்கள் வணங்கும் பொழுது, விக்கிரகங்களை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, விக்கிரகங்களை நீங்கள் கும்பிடும் பொழுது, விக்கிரகங்களை தேவனுக்கு சமமாக்கி
அதை நீங்கள் பணிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய கோபம் உங்கள் மேல் வரும். அல்லேலூயா. மூன்றாவதாக, முதல்ல தேவனுடைய கோபம் யார் மேல வந்துச்சு? ஏன் வந்துச்சு? ஆமா, தேவன் சொல்றத செய்யாம சாக்கு போக்கு சொல்லிட்டு தேவனுடைய கோபம். ரெண்டாவது, தேவனுடைய கோபம் யார் மேல வந்துச்சு? ஜனங்கள் மேல. ஏன் வந்துச்சு? தேவனுக்கு இணையா விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை வணங்கினாங்க. அதனால் தேவனுடைய கோபம் ஜனங்கள் மேல் வந்தது. இது நீங்க தெளிவா புரியணும். அப்படி மொட்டை மொட்டையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியாது, அது கஷ்டமா இருக்கும். தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப நாம் அந்த தப்பை எந்த காலத்திலையும் செய்யாம இருப்போம். அடுத்தது என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் உண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. ஆமென். ஒரு அலையிலே சொல்லலாமா? நீங்க இல்லையா? சரி சரி சரி. நீங்க இந்த அல்லேலியா சொல்லும் போது கோட்டை கிட்ட விட்டுச்சுன்னா நிறுத்திட்டு கூட சொல்லுங்க. ஏன்னா அல்லேலியாங்கிறது அது தனி தேவ பாஷை, தேவனை உயர்த்தி துதிக்கிற பாஷை. அதனால அதை சொல்லும் போது நல்லா தெளிவா சொல்லுங்க. சரியா? சரி, இப்ப என்னாகமோ நாம 11:1 பார்க்க போறோம். இங்க கவனிங்க. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டு இருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்ட பொழுது அவருடைய கோபம் மூண்டது, கோபம் வந்தது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை எரித்து போட்டது. பட்சித்ததுன்னா எரிச்சிச்சுன்னு அர்த்தம். சரியா? சரி, இப்போ என்ன காரணத்தினால தேவனுடைய கோபம் வந்துச்சு? அந்த கோபத்தினால அக்கினி வந்துச்சு. அக்கினியினால சில பேர் எரிஞ்சு போனாங்க. என்னவா இருக்கும்? ஏன் கோபம் பட்டிருப்பாரு? அந்த வார்த்தை பாருங்க. ஜனங்கள் முறையிட்டு கொண்டே இருந்தார்கள். அதாவது எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் சில பேர் பாத்தீங்கன்னா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் தான் தேடினேன், சர்ச்சுக்கு தான் போனேன், ஜபம் கொடுத்தான் பண்ணேன், முழங்கால் கொடுத்தான் போட்டேன், பாட்டு சொன்னாங்க பாட்டு கொடுத்தான் பாடினேன், பைபிள் படிக்க சொன்னாங்க பைபிள் கொடுத்தா படிச்சேன். நீ என்ன செய்தாலும் தேவனை புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கங்களேன், நீ செய்து பூரா வேஸ்ட் தான். முதல்ல நீங்க தேவனை புரிஞ்சுக்குங்க, ஆண்டவரை புரிஞ்சுக்குங்க. ஆண்டவரை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இளைப்பே வராது, கஷ்டமே வராது. இப்ப பாருங்க, அவங்க ஜனங்கள் முறையிட்டு கொண்டே குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. முறையிட்டு கொண்டே இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. முறையிட்டு கொண்டே இருக்கிறாங்க. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கிடக்குறாங்க. சொன்ன அந்த வார்த்தையை முறையிட்டு கொண்டே, அதாவது பேசியே பேசி கிடக்குறாங்க. ஆண்டவரை பத்தி குறையாவே பேசிட்டு இருக்காங்க. ஆண்டவர் என்ன செய்துட்டாரு, ஆண்டவர் அங்க பண்ணிட்டாரு, ஆண்டவர் என்ன பண்ண, நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இன்னும் கஞ்சி இல்லாத கிடக்குறேன், இன்னும் பசியா கிடக்குறேன், இன்னும் சாப்பாடு இல்லாத கிடக்குறேன். ஆனா உங்களை யாரையும் அப்படி வைக்கலையே. வரும்போது இருந்த நிலைமையை விட இப்போ ரொம்ப டாப்பா இருக்கிறீங்களே. எப்படி வந்தீங்க? என்ன குறுக்குல சம்பாதிச்சிங்களோ? குறுக்கு வழியில் எங்கன்னா லாட்டரி கிட்ட அடிச்சுதான் எங்கன்னா புதையல் கதியில் எடுத்தீங்களா? ஏன் தெரியுமா? கர்த்தரிடத்துல கேட்கிற அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ளுகிறாங்க. அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டீங்க. அல்லேலூயா. கஷ்டத்தோடு வந்த நிறைய பேரு இன்னைக்கு ஒரு சாப்பாடு போடுற அளவுக்கு மாறிக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். வரும்போது நீங்க 10 பைசா 10 ரூபாய் கூட இல்லாத இருந்தீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். அதுக்கு காரணம் நானோ சபையோ இல்ல, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டதுதான். அல்லேலூயா. அப்போ நீங்க கேட்டு பெற்றுக்கொண்டவங்க சில பேர் கேட்டு கிடைக்கல,
ஆனா நீ சரியா கேட்கல, அதனால உனக்கு கிடைக்கல. எப்போ பார்த்தாலும் நானும் தான் சர்ச்சுக்கு போனேன், அதுதான் சர்ச்சுக்கு போச்சு, அதுக்கு எப்படியோ எங்க இருந்தோ வருது, நானும் தான் சர்ச்சுக்கு போறேன், எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, யாரும் கொடுக்க மாட்டாங்க, எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த புத்தி இது பத்தியா? அதனால தான் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. எதனால உன்னை ஆசீர்வதிக்கல? உன் புத்தி சரியில்லை, அதனால உன்னை அவரு ஆசீர்வதிக்கல. உன் புத்தி பாருங்க, யாரு என்ன வேணாலும் பண்றான், நான் ஆண்டவரை தான் கேட்பேன். யாரு எப்படின்னா போட்டோம்னா ஆண்டவரை தான் பார்ப்பேன். நான் எப்படின்னா யாரு என்ன செய்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவர்கிட்ட தான் கேட்பேன், ஆண்டவர் தான் பிடிச்சிக்குவேன், ஆண்டவர் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, நீ கஷ்டப்படவே மாட்டேன். எல்லாரும் தண்ணி கஞ்சிக்கு கூட கஷ்டப்படுவாங்க, நீ கரிசோறு சாப்பிடுவேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். இதுக்கெல்லாம் காரணம் நீ அவர் மேல் வைத்திருக்கிற பற்றுதல். அல்லேலூயா! அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஜெபம் பண்ணலாமா? பைபிள் படிக்கலாமா? அதான் குறைச்சல். கொஞ்ச நேரம் ஒரு பாட்டு பாடலாமா? ஆமா வந்துட்டாரு. இது என்ன அர்த்தம் தெரியுமா? முறுமுறுக்கிறது தேவனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. நீங்க கவனிக்கிறீங்க, அவருக்கு நான் சொன்ன எனக்கு கேட்கலன்னு நினைக்கிறீங்க, அவர் பக்கத்துல இருந்து கேட்டுக்கிறாரு, அவர் கேட்கிறாருன்றத பாக்கல. நீங்க எனக்கு கேட்கலன்னா அவசியம் இல்லை, கேட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனா அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா! அவர் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறவரு. நான் ஒண்ணும் உங்களை பண்ண முடியாது, நான் சொல்லுவேன் அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு நன்மை செய்யறதோ தீமை செய்யறதோ எல்லாமே அவர் தான். அல்லேலூயா! அப்போ நான் மூன்றாவது, நீங்க என்னன்னா தொடர்ந்து வர சொல்லிக்கிட்டே குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா தேவனுடைய கோபம் உங்க மேல வரும். எப்படின்னு வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டு இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லமா? அப்படின்னு அர்த்தம், குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது, பொல்லாததா இருந்தது, பெரிய குற்றமா இருந்தது. அப்புறம் கர்த்தர் அதை கேட்ட பொழுது அவருக்கு கோபம் வந்துடுச்சுங்க, அவருக்கு கோபம் மூண்டது. அப்புறம் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருக்கிறவங்க செத்து போனான். பாளையத்துல கடைசியில் இருக்கிற சில பேரு எரிஞ்சு செத்து போனான். ஏன் தெரியுமா? குறை சொல்றது, குற்றப்படுத்துறது. தேவனை குறை சொல்ல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ யாரு, அவர் யாரு? அவர் சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கி. நீ யாரு? அட்லீஸ்ட் உன்னால எதையாவது ஒண்ணு உண்டாக்க முடியுமா? எதையாவது உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நீ ஆண்டவரை குறை சொல்றது, நீ உனக்கு நீயே கொல்லி கட்டி வச்சுக்கிறது அர்த்தம். உனக்கு நீயே கொல்லி வச்சுக்கிறதுக்கு சமம். உனக்கு நீயே கிருஷ்ணால எடுத்து ஊத்தி கொளுத்திக்கிறது சமம். தற்கொலை பண்ணிக்கொள்வது சமம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தற்கொலை பண்றது எவ்வளவு மோசமானது என்றால் அது நரகத்துல கொண்டு போய்விடும். அப்படிப்பட்டதுதான் தேவனை நாம குறை சொல்வது. அல்லேலூயா! மூன்றாவது, தேவனுடைய கோபம் எதனால வருகிறது? தேவனை குறை சொல்வது. தேவனிடத்துல குறையை பத்தியே பேசுறது. எவ்வளவு நிறைவு இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஒரு சிலர் எழுந்தீங்கன்னா உட்காரவே மாட்டீங்க, மணிக்கணக்கில் சொல்லுவீங்க. ஏன்? அவர் செய்த நன்மைகள் ஏராளம். இவங்க கண்ணுக்கு அந்த குறைவே தெரியலையா? இல்லைங்க, தெரியாது. ஏன் தெரியுமா? அவர் செய்த நிறைவு அதிகம், அதனால குறைவு எனக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியல. நீங்க நான் இந்த ஊருக்கு வரும்போது வெறும் கையோட வந்தேங்க, வெறும் கையோட வந்தேன். போட்டு இந்த துணிக்கு மாத்து துணி கிடையாது, போட்டு இந்த துணிக்கு மாத்து துணி கிடையாது, வெறும் கை, 10 பைசா கூட கையில கிடையாது. எதுவுமே ஒண்ணு அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. காரணம், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், அதுக்கு காரணம் அவர் என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா! நான் அவரை ஒருபோதும் என் மனசுல கூட குறை சொன்னது கிடையாது.
அவர் நிறைவாக்கினார். அவரை நான் நிறைவாய் நினைத்தேன், அவர் என்னை நிறைவாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீங்க உங்ககிட்ட எப்போது எதிலையாவது எங்கேயாவது யாருக்கிட்டையாவது குறையா பேசிட்டீங்களா? இன்னைக்கே ஆண்டவரே, நான் இந்த இடத்துல இப்படிப்பட்டவர்கிட்ட புறப்பட்டுட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கன்னு இன்னைக்கே மன்றாடி மன்னிப்பு கேட்டு அதை மாத்திக்கிங்க. தேவன் குறை சொன்னால் கோபப்படுகிறவராய் இருக்கிறார். அக்கினி பற்றி எரிந்து பட்சிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அடுத்ததாக 4வது என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனம். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். 9. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். அல்லேலூயா சொல்லமா? இப்போ கர்த்தருடைய கோபம் யார் மேல மூண்டுச்சு? மோசே யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரர். இப்போ நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். மோசே யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரர். இவங்க விரோதமா பேசினவங்க யாரு? ஜனங்க ஊழியக்காரருக்கு விரோதமா பேசினாங்க. பேசினதுனால தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப நம்ம தெளிவா பிடிக்கலாம். மோசே எப்படிப்பட்டவன்? என்னோடு கூட பேஸ் டு பேஸ் முகமுகமா பேசுறவன். மோசே யாரு? நீங்களா எப்படி பேசுவீங்க? மறைபொருளா பேசுவீங்க. அதாவது சொப்பனத்துல பேசுவேன் நான் உங்ககிட்ட, இல்ல மறைபொருளா பேசுவேன், வேற வசனத்தின் மூலமா பேசுவேன், இல்ல வேற ஒரு உயிரினங்கள் மூலமா பேசுவேன், இல்ல ஒரு மனுஷன் மூலமா பேசுவேன், தீர்க்க தரிசனம் மூலமா பேசுவேன். ஆனா மோசே கிட்ட நான் எப்படி பேசுவேன்? முகமுகமா நேருக்கு நேரா பார்த்து பேசுவேன். மோசே கிட்ட நான் எப்படி பேசுவேன்? நேருக்கு நேரா முகத்தை பார்த்து பேசுவேன். முகமுகமாய் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அடுத்தது நீங்க செய்ய வைக்கும் தேவனுடைய கோபம் எங்க வருதுன்னா, ஒரு ஊழியக்காரர் இருந்தாருன்னா அவரை பத்தி நல்லது சொல்றதுக்கு இல்லைனாலும் குற்றப்படுத்தாத இருக்கணும். போது நான் தானே வச்சுக்கலேன், என்னை பத்தி நல்லது எதுவும் சொல்றதுக்கு இல்லை அப்படியே இருக்கட்டும். நல்லது சொல்றதுக்கு என்ன செய்துட்டு நல்லது சொல்றதுக்கு இருக்குது அப்படி ஒன்னே இல்லை. ஆனா நல்லது சொல்றதுக்கு இல்லைனாலும் கெட்டதை சொல்லக்கூடாது. அதுதான் இதுக்கு அர்த்தம். ஏன் அப்படின்னா, நீங்க ஆண்டவரோடு எப்படி இருக்கீங்க, நான் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறேன். அதாவது நான் மோசே, நான் சொல்றது மோசே. அந்த சொல்லும் போது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக இந்த வார்த்தை நான் சொன்னேன். நான் கிடையாது, மோசே. சரி, மோசே எப்படி தேவனோட பேசுவான்? முகமுகமா பேசுவான். நீங்க உங்க கர்த்தர் எப்படி பேசுவாரு? சொப்பனங்கள் மூலமா, வசனங்கள் மூலமா, ஒரு மிருகத்தின் மூலமா எப்படியாவது பேசுவார். ஆனா மோசே கிட்ட பேஸ் டு பேஸ், நேருக்கு நேரா பேசுவார். நேரா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி பேசுவார். மறைவா இல்ல, போன்ல இல்ல, நேரா பார்த்து பேசுவார். அப்படிப்பட்ட அவங்கிட்ட நான் பிரத்யட்சமாய் பேசக்கூடிய அவங்கிட்ட நீங்க என்ன பண்ணீங்க? என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அப்படி பேசினா, அதாவது தேவனுடைய ஊழியக்காரர் யாரா இருந்தாலுங்க, ஊழியம் செய்யணும்னு நல்லாவே ஊழியம். நீங்க பாத்தீங்கன்னா ஜான் ஜெபராஜ் எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரியாது. அவர் என்ன பண்ணாரு? இளைஞர்கள்லாம் நிறைய இது பண்ணிட்டாரு. இளைஞர்கள்லாம் நிறைய திசை மாற்றி விட்டார். அதாவது சபையை அவர் சினிமா பட்டா மாதிரி மாத்திட்டாரு. ஆலயத்துல கலர் பொடி தூவுறது, அப்புறம் கலர் லைட் அடிக்கிறது, அப்புறம் எகிரி குதிக்கிறது, அப்புறம் சினிமா பாட்டை பாடுறது,
அப்புறம் அதுல சினிமா நடிகர் ஒருத்தர் விஜய்னு ஒருத்தர் அவர் மாதிரியா டான்ஸ் போறது. அதுல ஒரு படத்துல அவரு ட்ருன்னு வரும், அந்த மாதிரி ஒரு ட்ருன்றது சபையில அந்நிய பாஷை பேச சொல்லிட்டு எல்லாரும் அந்நிய பாஷை பேசிப்பாங்க, பேசுங்க அப்படின்றது. இதெல்லாம் என்னன்னா இது வந்து அது செய்யற தப்பு, அது ஊழியக்காரனால அது செய்ய அந்த தப்பு. அது அவரால நிறைய இளைஞர்கள், வாலிப பெண்கள், பிள்ளைங்க கெட்டு போறாங்க. அதை வந்து சில ஊழியக்காரங்க கண்டிச்சாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு, போட டுபுக்கு. இன்னொரு ஊழியக்காரர் சொல்றாருன்னா அவரை சரிங்க பாஸ்டர் கசேட்டை மாத்திக்கிறேன், இல்ல மாத்த மாட்டேன் அப்படின்னா அப்படி சொல்லணும். இவர் என்ன பண்ணாரு பட. அப்போ அவரை குறிச்சு நான் இது வந்து சபையில ஏதாவது தீமையா பேசியிருக்கிறேன் பாத்தீங்களா? ஏன்னா அவர் கணக்கு கத்தருக்கு ஒப்படைக்க போறாரு. எனக்கு என்ன வந்தது? நான் இதுவரை சபையில சொல்ல, இன்னைக்கு கூட அதை சொல்லி காட்டுறதுக்காக தான் சொன்னேனே தவிர அவரை குற்றப்படுத்துறதுக்காக சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? இப்ப நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நிறைய இளைஞர்கள் அந்த மாதிரி ஒரு இன்னொருத்தர் வந்துருக்காரு. இப்போ சினிமா பாடல அப்படியே, அதாவது டூயிட் பாடல், சினிமா பாடல அந்த லவ் பாடல் இருக்குல்ல, அத பாடிட்டு அதுக்கு விளக்கம் வேற கொடுக்குறாரு. ஆனா பாவி பேர் என்ன? ஜஸ்டின். ஆனா பாட்டு சினிமா பாட்டு தான் போய்க்குதுன்னு பார்த்தேன். ஆக்சுவலா அவர் பாடிக்கிறாரு, விளக்கம் வேற கொடுத்துக்கிறாரு சபையில. இதை போல ஊழியக்காரர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அவங்கள போய் குறை பேசிட்டு நீங்க எதுக்கு வம்ப வாங்கி கட்டிக்கணும்ன்ற. அவங்க எப்படின்னா, அவங்க உப்பு தொண்ணுங்க கட்டாயம் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். யாரா இருந்தாலும், ஊழியக்காரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, தப்பு பண்ண நிச்சயம் தண்டனை உண்டு. அப்ப நாம என்ன செய்யணும்னா, அவங்கள குறை சொல்றதை விட்டு ஆண்டவரை நிறைவாய் துதித்து கொண்டு அவர் பின்னால போய்கிட்டே இருக்க வேண்டியது. அல்லேலூயா. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், 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 இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அல்லேலூயா. அவரு என்ன பண்றாரு, இவரு என்ன பண்றாரு, அவரு பண்றது சரியா, இவரு பண்றது சரியா, அது உனக்கு வேலை இல்லை. ஒரு கல்யாணத்துல போய் நம்மள இலைய எடுக்க சொன்னாங்க. நம்ம என்ன வேலை? எடுக்கிற வேலை. அது போய் 1 2 3 திட்டிக்கணியா அப்படின்னு என்ற வேலை நம்முடையது இல்லை. எடுக்கிற வேலை மட்டும்தான் நம்முடையது, என்ற வேலை நம்முடையது அல்ல. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த பழமொழி தான் அப்படி சொல்லிங்கன்னா. அப்ப நீங்க கவனிங்க, யாரு என்ன செய்தாலும், இப்போ ஒரு சகோதரி அவங்க வேற மாதிரியான தரிசனத்தை சொல்றாங்க. தேவனுக்கு விருப்பம் இல்லாத அருவருப்பான ஒரு, அதுல நம்ம ஜெவராஜி சொன்ன ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு இங்கிலீஷ் எழுத்து கேட்க, உங்க பேருடைய தலைப்பு, ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார், இந்த எழுத்தை எனக்கு காமிச்சுக்கிட்டே இருந்தார். என்னத்துக்கு? இது வந்து அபத்தமான தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனங்கிறது எப்படின்னா, உங்களுக்கு முதல்ல புரியுற மாதிரி சொல்றேன். தீர்க்கமான நடக்க போற செய்திய தேவன் கொடுப்பதுதான் தீர்க்க தரிசனம். அந்நிய பாஷை பேசுறது கடகடா குடுகுடு, இதோ கர்த்தர் சொல்லுகிறார், ஓ சகோதரியே, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் அபத்தமான காரியம். என்னன்னா, அவர் பேசினா தீர்க்கமா இருக்கும், தெளிவா இருக்கும். நாளைக்கு
1 வருஷம் பொறுத்து, 2 வருஷம் பொறுத்து, 5 வருஷம் பொறுத்து நடக்க போறத எப்படி நடக்குமோ அப்படியே சொல்லுவார். இப்ப ஏசாயா ஏறக்குறைய 700-800 வருஷத்துக்கு முன்ன ஒரு தரிசனம் சொல்றார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஏறக்குறைய 700-800 வருஷம் பொறுத்து அது நடக்குது. அங்க சொல்றாரு, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். யார் சொல்றது? காபிரியேல் தூதன் சொல்றாரு. கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரன், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். இயேசுனா இம்மானுவேல் என்ற அர்த்தம். இயேசு என்று பெயர். இன்னும் ஏன் இயேசு பெயர் சொல்றாரு அப்படின்னா, அவர் தம்முடைய ஜனங்களை பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவராய் இருப்பார். இதுதாங்க தீர்க்க தரிசனம். சில பேர் சொல்ற தீர்க்க தரிசனம் அதெல்லாம் அபத்தமானது. நான் குறை சொல்றதுக்கு இல்லை. எந்த ஊழியக்காரரையும் எந்த விசுவாசியும் குறை சொல்லாதீங்க, தயவு செய்து குறை சொல்லாதீங்க. அவங்க போக்குல அவங்க போட்டோம். ஒரு நாள் கர்த்தர் அவங்களை சந்திப்பார். அல்லேலூயா. ஒருத்தர் நீங்க பார்த்து அவங்க ரூட்டு சரியில்லைன்னு வச்சுங்களேன், ரூட்டு சரியில்லை அப்படின்னு சொன்னா உங்க மேல போவோம். அதை விட்டுட்டு, ஆண்டவரே அந்த சகோதரி இப்படி போறாங்கப்பா, கொஞ்சம் அவங்களை திருத்துங்க, மாத்துங்கன்னு சொல்லிப்பாரு. தேவன் அவர்களை மாற்ற வல்லமையா இருக்கிறார். அல்லேலூயா. அழகா நம்ம அப்படிதான் பண்ணணுமே தவிர உடனே அவர் தப்பு எனக்கு பொறுக்கல நீ பண்ணும்போதெல்லாம் நம்மளும் அந்த இடத்த தானே கடந்து வரோம். நாமளும் அந்த லைனை கிராஸ் பண்ணி இருக்கிறோம்ல. அப்போ அவங்க செய்தா உனக்கு பொறுக்கல, நீ செய்யும் போது அப்ப அப்படிலாம் யோசிக்க கூடாது இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, யாரையும் குற்றமா நினைக்காம அவங்க மேல சகோதர சிநேகத்தோட நாம் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவர்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றால், கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. 4வதாக எப்படி, எதனால மூண்டது? ஊழியக்காரருக்கு விரோதமா அவங்க பேசுனதுனால அவர்கள் கோபம் அவங்க மேல மூண்டது. அடுத்ததாக நாம 5வதாக நாம பார்க்க போறோம். 5வதாக என்னாகமம் 22, 21, 22 22ஆம் அதிகாரம் 21வது 22வது வசனம். வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றான். அவன் தன் கழுதை மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட இருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. சொல்லலாமா? இந்த சம்பவம் ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். பிலேயாம் அப்படின்னு ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன். கர்த்தருடைய ஊழியக்காரன் தெரியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரன் தெரியுமா? நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வேலைக்காரன். இப்போ இங்க பிலேயாம் என்கிறவரு கர்த்தருடைய ஊழியக்காரன். இவரு யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரோ அவங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பாங்க. யாரெல்லாம் சபிக்கிறாரோ அவங்க எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, சபிக்கிறவங்க நாசமா போயிடுவாங்க. இது இவருக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, கிஃப்ட். இப்போ என்ன நடந்ததுன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு அவங்க வனாந்தர வழியா 40 வருஷமாக கானானை நோக்கி போயிட்டு இருக்காங்க. போற வழியில பாலாக்கின்ற ஒரு ராஜா அவனுடைய தேசத்தை கடந்து போக வேண்டியதா இருந்துச்சு. அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, அவன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். என் தேசத்து வழியா நான் உங்களை விட மாட்டேன். அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, அவனை கூட சண்டை போட்டு அவனை அழிச்சிட்டு போய் ஆகணும். அப்படி போகிற பட்சத்துல அவன் என்ன ஒரு ஐடியா பண்றான், இந்த பிலேயாம்னு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறானே அவனை கூப்பிட்டாந்து இவங்களை சபிச்சுட்டா நாம என்ன பண்ணிடலாம், ஈஸியா இவங்களை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணான். இப்போ அந்த அந்த அவங்ககிட்ட இருந்து ஆட்களை அனுப்புறான். அவன் என்ன பண்ணான், போய் அந்த பிலேயாம சந்திச்சு நல்ல வெகுமதிகளை தரேன், நல்ல காணிக்கை தரேன், நல்ல கவனிக்கிறேன்,
நல்லா பண்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அவங்க வந்து கேட்கறாங்க, ஐயா இந்த மாதிரி பாலக ராஜா அனுப்புனாரு, நல்லா கவனிக்கிறாராம். எப்படி நிறைய பேர் அதில் தாக்க மயங்கி போயிடுறாங்க. நல்லா கவனிக்கிறாராம், நல்லா பெரிய அமௌண்ட்டை காணிக்க தராராம், அப்படி பண்றாராம், இப்படி பண்றாராம் அப்படின்னு. இல்ல நான் கர்த்தரை கேட்டுதான் சொல்லுவேன், நல்ல இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நல்ல கர்த்தருடைய ஊழியக்காரராக இருந்திருக்காரு, ஆனா கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்லுவேன், அவர் அனுப்பினா தான் வருவேன்னா. சரி ஓகே. அவர் போய் ஜெபம் பண்றான், ஆண்டவர் போக வேணான்ட்டாரு. வந்து சொல்றான், எப்பா என்ன ஆண்டவர் போக வேணான்ட்டாரு, நீங்க போங்க அப்படின்னு அனுப்பிட்டான். இப்போ இதுவரையில் அவன் எப்படி பண்றான், கர்த்தருடைய ஊழியக்காரன். அடுத்தது இவன் போய் இந்த விஷயத்த போய் பாலாக ராஜா கிட்ட போய் சொன்னாங்க. அவன் என்ன பண்ண, திரும்ப இப்ப சொன்னதை விட எல்லாத்தையும் டபுளா சொல்றான். என் ராஜ்யத்துல பாதி கொடுக்கறேன்ட்டான். எல்லாம் பொண்ணு வெள்ளி தங்கம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுக்கு மேல ராஜ்யத்துல பாதி தரேன் அப்படின்னா. திரும்ப அவங்க வந்தாங்க, பிள்ளையாம் கிட்ட சொன்னாங்க. பிள்ளையாம் சொன்னாரு, இல்ல நான் தான் முதலே சொன்னேன், இல்ல நான் இவ்வளவு தங்கம் இவ்வளவு வெள்ளி இவ்வளவு இது அது இல்லாம ராஜ்யத்துல பாதி தரேன்னாரா. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, பிள்ளையாம் யாருப்பா வந்துக்கிறது அப்படின்னாரு. இந்த வாரம் ஆண்டவர் உள்ள போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். அவர் ஏற்கனவே என்ன சொன்னாரு, அவர் எப்பாவது வாக்கு மாறுவாரா, பேச்சு மாறுவாரா. இப்போ என்ன பண்ண, திருப்பி அவர்கிட்ட போய் கேட்கறான், கூப்பிடுறாங்க, ரொம்ப கெஞ்சி கூப்பிடுறாங்க. கொடுக்குறேன்னு சொன்னதெல்லாம் விட்டான், கெஞ்சி கூப்பிடுறாங்க ஆண்டவர். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு, சரி போப்பான்ட்டு, சரி போன்ட்டார். ஏன்னா அவருக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா என் தேவன் ஒரு முறை சொன்னா அதை மாற்றி கொள்ளுகிறவர் அல்ல. சொன்னதை மாத்தி மாத்தி பேசுற ஆள் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு வார்த்தை சொல்லிடுவோம், அப்புறமா வந்து நானா சொன்ன சத்தியமா என் வாயிலிருந்து வரல அது அப்படின்னு. அப்ப அது வேற வாயிலிருந்து வந்திருக்கும், அது நம்ம இயல்பு. ஆனா கர்த்தர் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் மாறவே மாட்டார். என்ன வந்தாலும் மாற மாட்டார். நான் மாறாதவர். ஆமா, அவர் மாறாதவர், நீங்களும் மாறாதீங்க. எதுக்காகவும் பணத்துக்கு, பொருளுக்கு, பெருமைக்கு, ஆஸ்திக்கு, சொத்துக்கு, எதுக்கு நம்ம மாறாதீங்க. இப்ப நிறைய பேரு பணத்தை காட்டுவாங்க, மாறுறீங்களான்னு பார்ப்பாங்க. சில பேர் பதவியை காட்டுவாங்க, பெரிய அந்தஸ்து காட்டுறேன், இந்த ஊரே உன் கண்ட்ரோல்ல கொண்டாடுறேன், இந்த ஊரா, இந்த ஊர்ல தான் இருக்கிறியா, இந்த ஊரே உன் காலில் விழுந்து கும்பிடுற மாதிரி பண்றேன், இயேசு விரோதமா பேசு. என்னங்க ஊரே நம்ம காலில் விழுதுனா எவ்வளவு பெரிய கொடுப்பின. அதுதாங்க உனக்கு வைக்கிற ஆப்பு, அதுதான் உனக்கு சாத்தா வைக்கிற பெரிய பொல்லாப்பு. அல்லேலூயா. அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவனுக்கு திரளான பொண்ணு வெள்ளி எல்லாம் கொடுத்து சொத்துல ராஜ்யத்துல பாதி கொடுக்குறேன்னு சொன்னோன்னே இவன் புத்தி மாறி போச்சு. இப்போ புறப்பட்டு போகும்போது அந்த வசனத்தை படிங்களா. அந்த தேசத்து பேருன்னா மோவாப் தேசம். மோவாப் தேசத்துக்கு போனான், அந்த பிரபுக்களை கூட போனான். அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேர் அவனோடு கூட இருந்தார்கள். அல்லேலூயா. இந்த விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். என்ன விஷயம்னா, அவங்க ஆண்டவர் போக வேணாம்னு சொல்லிட்டாரு. திரும்பி எத்தனை வாட்டி கேட்டாலும் போன்னு சொன்னார்னா ஆண்டவர் முதல் சொன்னதுதான். ரெண்டாவது மாத்தி மாத்தி பேசுறதுக்கு நம்முடைய ஆண்டவர் கிடையாது. இவன் என்ன பண்ண, திரும்பி போய் கேட்டதுனால சரி போகணும். ஏன்னா அவன் பணத்துக்கு மேல ஆசை வச்சுட்டான்னு தெரிஞ்சிச்சு. அவன் பணத்து மேல, சொத்து மேல, நகை மேல, ஆஸ்தி மேல, அதிகாரத்து மேல ஆசை வச்சுட்டான். நான் சொல்றேன், ஆசைப்படுங்க, தேவனை வெறுக்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. அல்லேலூயா.